உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உழவனின் ராஜா. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இயற்கை முறையில இயற்கை வழியில பாருங்க, தாய் மஞ்சள். இந்த தாய் மஞ்சள் மூலமா ஒரே ஒரு பயிர் வந்தது. அந்த பயிர் தான் இது. இந்த பயிர்ல இருந்து பக்க கிளை இது வந்தது, இதுல இருந்து இது வந்திருக்கு, இதுல இருந்து இது வந்திருக்கு. இது எல்லாமே வந்துச்சு. இன்னும் தூர் வரும், இந்த சைடுங்கள்லாம் வரும். இது பாரு, இதுங்கெல்லாம் தூர் தான். இந்த முளைப்பு தட்டு பாருங்க, இன்னும் நிறைய வரும். வேரல்கள் அப்படின்ற பிரச்சனையே நம்ம வயல சுத்தமா கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் சூடோமோனாஸ். இயற்கை உயிரியல் இடுபொருள் கொடுக்கறதுனாலதான் நம்ம இந்த பிரச்சனை வரதில்லை, இல்லைங்களாங்க ஐயா? ஆமாங்க ஐயா. 3 அடி பாரு, அதுல சொட்டு நீர் போட்டிருக்கேன், ஓஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து நல்ல தூர் வெடிச்சிருக்கு. தூர் வெடிச்சு கிழங்கே வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மண்ணுல வந்து இந்த பக்க கிளைகள் நிறைய வந்திருக்கு. இந்த பக்க கிளைகள் வந்துச்சுனாலே வந்து கிழங்கோட சைஸ் நல்லா பெருசா இருக்கும். பக்க கிளைகள் தான் முக்கியம். பாருங்க, மண்ணு வெடிச்சு வந்திருக்கு மஞ்சளை பாருங்க. இன்னும் 4 மாசம் இருக்கு. இந்த 4 மாசத்துல பாத்தீங்கன்னா இதனுடைய சுற்றளவு இங்க வரும், இதனுடைய சுற்றளவு இங்க வரும். நம்ம வெட்டி எடுக்கிறதுக்கு போது அவ்வளவு ஆசையா இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 30 டன் நம்மளால எடுக்க முடியும். இந்த அளவுக்கு தூர் வெடிக்கும், இந்த அளவுக்கு வரும் தூர். இது ஃபுல்லா இந்த சைஸ், இந்த தூர் வந்து இந்த சைஸுக்கு வளரும். எல்லாமே பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்ல தூர் வெட்டியிருக்கு. 1 2 3 4 5 6 7 தூர், எல்லாமே தூர் வச்சிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள்ல, அது நம்ம தாய்மன் தருமபுரியில இருக்கோம், வேர் அழுகல் நோய் இப்ப மஞ்சள்ல அதிகமா வந்துட்டு இருக்குங்க. தருமபுரி மாவட்டத்துல இல்ல, பிற மாவட்டத்திலயும் அதிகமான மஞ்சள் யாரெல்லாம் சாகுபடி பண்ணிருக்காங்களோ அந்த பிரச்சனை இருக்கு. இயற்கை முறையில எப்படி வந்து அதை சரி பண்ணலாம்? ஐயா தோட்டத்துல இருக்கோம், இவர் தோட்டத்துல அந்த வேர் அழுகல் நோயே இல்ல, எப்படி அதை சரி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னோட பெயர் தனசேகரன். சுப்பிரமணிய சிவா கூட்டு பண்ணையம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குநராக இருக்கு. எங்க குழு சார்பா தருமபுரியில சுப்பிரமணிய சிவா கூட்டு பண்ணையம் உழவு உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படிங்கிற பேர்ல இயற்கை விவசாயத்திற்கான இடுபொருள்கள் விற்பனை மையம் சொல்ற ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அதன் மூலமா விவசாயிகளுக்கு இயற்கை முறையில விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல அவங்களுக்கு எல்லா விதமான தெளிவான விளக்கங்களும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட வயல்ல எல்லா விவசாயிகளுமே வந்து என்ன கடையில் என்ன கேட்கறாங்கன்னா, வேரல்கள் வந்துருச்சு, மஞ்சள் அழுகி போச்சு, வேறு அழுகல் வந்துருச்சு, மஞ்சள் அழுகி போச்சு, மேல தீச்சல் நோய் வந்துருச்சுன்னு சொல்லி சுருக்கமா சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விவசாயத்துல நம்ம மண்ணுல அளவுக்கு அதிகமான தண்ணி கொடுக்குறோம். தேவைக்கு அதிகமான தண்ணி கொடுத்ததுனால தண்ணியை நிக்க வச்சிடறாங்க. மழை அளவுக்கு அதிகமான பெஞ்சதுனாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும். தேவைக்கு அதிகமான நீர் பாய்ச்சனம்னாலும் விரல்கள் வரும். நம்ம மண்ணுல தேவைக்கு அதிகமான ரசாயன உரத்தை கொடுத்து தேவைக்கு இல்லாம களைக்கொல்லியை யூஸ் பண்ணி மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள், பாக்டீரியாக்கள், நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து அதனுடைய சாகடிச்சிட்டோம். அதனால வந்து மண்ணுல இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் இல்லாததுனால நோய் எதிர்சக்தியோட வர வேண்டிய இந்த மஞ்சள் வந்து நோய் எதிர்சக்தியே இல்லாம காஞ்சி போனதும் தீஞ்சு போனதுமா இருக்கு. இதுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா இந்த வயல்ல இயற்கையாகவே நான் வளர்த்துட்டு இருக்கிறேன். இந்த இயற்கையில பாத்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுமே வந்து ஆள் உயரம் வந்துருச்சு, இவ்வளவு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வளர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் வரல அப்படின்னா, அவ்வளவு வளர்ந்ததுன்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களும் இலைக்கும் தண்டுக்குமே போயிடும். இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். அதனால வந்து அளவுக்கு அதிகமான அபரிமிதமான வளர்ச்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தேவையான உணவை தயாரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இலைகளோட எண்ணிக்கை, அதே போல இடைவெளி, சன்லைட் வந்து பூமியில படணும், காற்றோட்டம் படணும், வேர்களும் சுவாசிக்கணும். இதெல்லாம் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னா நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும். மகசூல் எப்படி கிடைக்கணும் போது ஒரு ஏக்கருக்கு 30 டன் மஞ்சள், பச்சை மஞ்சள் நம்மளால எடுக்க முடியும். இந்த வயல்ல பாத்தீங்கன்னா வேரல்கள் நோயே இல்ல. இதுக்கு நான் என்னென்ன கொடுத்தோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விதை நேர்த்தி. அந்த விதை நேர்த்தியில பாத்தீங்கன்னா 1 கிலோ மஞ்சளுக்கு 5 கிராம் சூடோமோனாஸ் ஃப்ளோரோசன்ஸ் சொல்லக்கூடிய பூஞ்சானத்தை வந்து தண்ணியில கரைச்சி அதை டிப் பண்ணி எடுத்து ஒரு 2 நிமிஷம் இல்ல ஒரு 5 நிமிஷம் நிழல்ல ஆற போட்டு அதை நடவு பண்ணும். அதனால வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து விதையிலேயே தாக்கக்கூடிய நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, தேவைக்கு அதிகமான நான் தண்ணி கொடுக்கவே இல்லை. நம்ம மண்ணுல வந்து ஈரம் இருக்கணும், தண்ணி தேங்க கூடாது. மஞ்சள் கிழங்கு, அதாவது மண்ணுக்குள்ளார கிழங்கு வகை பயிர்களுக்கு மண்ணு பொதப்பாவே இருக்கணும், தண்ணி தேங்காம பாத்துக்கணும், நல்ல வடிகால் வசதி இருக்கணும். இதுதான் மெயின். நம்ம ட்ரிப்பு தான் போட்டுக்கிறோம். இந்த ட்ரிப்புல பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை 2 லிட்டர் சூடோமோனாஸ் ஃப்ளோரோசன்ஸ், 2 லிட்டர் ட்ரைகோடெர்மா விரிடி இதை மட்டும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்க மண்ணுல இந்த வேலர்கள் பிரச்சனையே வராது. இதுவரையில என் மண்ணுல வந்து வரவே இல்லை. எங்க பக்கத்து தோட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தேவைக்கு மீறின ரசாயன உரத்தை கொடுத்து அந்த மண்ணுல வந்து நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களே இல்லாம போனதுனால நோய் எதிர்ப்பு சக்தியோட வாழக்கூடிய அந்த மஞ்சள் வந்து வளராம நிக்குது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் காமிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மேல இலைவெளியா வந்து ரொம்ப வெயில், அதாவது
வந்து வைகாசி ஆணில தான் இதை நடவு பண்ணோம். ஆணி 15, 16 அந்த 2 தேதியில தான் நடவு பண்ணோம். இப்போயோட 6 மாசம் ஆகுது. 5 மாசம் முடிஞ்சு 6வது மாசம் ஸ்டார்ட். அதே போல இதனுடைய வாழ்நாள் பாத்தீங்கன்னா 9ல இருந்து 10 மாசம் சொல்லுவோம். இந்த 9 மாசத்துல வந்து இன்னும் 4 மாசம் இருக்கு. இந்த 4 மாசத்துல மட்டும்தான் இந்த மஞ்சள் வந்து நமக்கு அடியில கிழங்கா சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டார்ச் உணவா வந்து கிழங்கா நமக்கு கிடைக்கும். இந்த கிழங்களோட பாத்தீங்கன்னா இந்த தண்டு வழியா ஸ்டார்ச் இலையில வந்து உணவை தயார் பண்ணி நமக்கு சேமிக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கிழங்கு. இந்த கிழங்குல பாத்தீங்கன்னா நிறைய தூர் வெடிச்சிருக்கு மஞ்சள்ல. நீங்களே பாப்பீங்க. இந்த தூர் வெடித்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ரசாயனமும் பயன்படுத்தாம களைக்கொல்லி யூஸ் பண்ணாம இந்த வயல் செஞ்சதுனால வேரலுகள், தண்டலுகள், நுனிக்கருகள், கருகளும் இல்லாம நல்லா செழிப்பா சிறப்பா வந்துட்டு இருக்கு. பாக்குறீங்க சரிங்களா? அதனால எல்லா விவசாயிகளுக்கும் நான் வந்து வணங்கி கேட்கறது என்னன்னாக்கல, தேவைக்கு அதிகமான ரசாயன உரங்களே கொடுக்காதீங்க. 1 ஏக்கருக்கு நான் இதில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 5 டன் மக்கிய உரம் கொடுத்தேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் 2 டைமு, மீன் அமிலம் இது 2 தான். மேலே வந்து ஒரே ஒரு டைம் சூடாமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் மேலே கொடுத்தது. வேற எதுவுமே இதுவரையும் கொடுக்கல. இதுக்கு மேற்பட்டு தான் நம்ம தெளிக்கணும் சரிங்களா? இதுக்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து சிறப்பாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 15 நாள் இடைவெளியிலையும் மீன் அமிலம் ஒரு டேங்குக்கு 200 ml சாயந்தர நேரத்தில் மாலை நேரத்தில் தெளிச்சோம்னா நல்லாவே இலை வந்து கருகருன்னு இருக்கும், பச்சையும் மாறாது. நுண்ணூட்ட சத்து பூர்த்தி பண்ணக்கூடிய தன்மையில பாத்தீங்கன்னா நம்ம மீனமிலம் கொடுக்குறோம், பஞ்சகாவியம் கொடுக்குறோம், அதுக்கு மேற்பட்டு ஜீவாமிர்தம் கொடுக்குறோம் சரிங்களா? நான் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னுக்கல, அனைத்து விவசாயிகளுமே வந்து முடிஞ்ச வரலாம் ரசாயன உரத்தை குறைச்சிட்டு இயற்கை வழியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் அசோஸ்பைரலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா இதை கொடுத்து பாருங்க. உங்க மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பெருக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதெல்லாம் நுண்ணுயிர் உரங்கள். நீங்க என்னதான் ரசாயன உரங்கள் கொடுத்தாலும், இயற்கை எருவு கொடுத்தாலும், மக்கிய தொழு உரம் கொடுத்தாலும், இதை எல்லாமே வந்து உணவா மாத்தி கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து இந்த நுண்ணுயிர் உரங்கள் தான் செய்யும். அதனாலதான் எல்லாருமே கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர் உரங்களை பயன்படுத்துங்க. அதுக்கு மேற்பட்டு பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள்ல இன்னும் 4 மாசம் இருக்கு. இந்த 4 மாசத்துக்கு முடிஞ்ச வரலாம் மண்ணு வளப்படுத்துவோம். மண்ணு வளப்படுத்தும் போது வேறு வழியா கொடுத்தாலே போதுமானது. இலை வழியா வந்து எப்ப கொடுக்கறதுனா ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. இலை வழியா வந்து கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து நம்ம உடம்பு சரியில்லைன்னா நரம்பூசின்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த மாதிரி நரம்பூசி வழியா கொடுக்கக்கூடிய குளுக்கோஸ் மாதிரி நம்ம உணவா எடுத்துக்கிறது வந்து வாய் வழியா உணவா சாப்பிட்டு வயிற்றுல தேவையான கிரகணம் பண்ணி தேவையான அளவுக்கு சத்தா எடுத்து உடல் வளர்ச்சி அடைகிறது வந்து வேறு வழியா கொடுக்கறதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கலாம். அதனால வந்து வேறு வழியா நிறைய இயற்கை இடுபொருள்களை கொடுத்து நோய் வராம எந்த பிரச்சனையும் இல்லாம அதிகமான மகசூல் இருக்கிறது தான் நம்மளோட வேண்டுகோளாக இருக்கும், என்னுடைய செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம். நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க. உழவை கற்போம், உழவனை காப்போம். உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா. அடுத்த உழவில் சந்திக்கிறேன். நன்றி.